ஹல்லேலூயா. 17ஆம் அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் வாசிப்போமா? தொடர்ந்து மைக் எடுங்கம்மா, உங்களுக்கு தான் சவுண்ட் இல்லையே. பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, இடர்கள் வராமல் போவது கூடாத காரியம். இடர்கள் நல்லா கவனிச்சு வசனத்தை. இடர்கள் வராமல் போவது கூடாத காரியம். ஆகிலும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. ஆனாலும் பாருங்க, இடர் வரணுமா? ஆனால் எவன் மூலமாய் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அவன் இந்த சிறுவரில் ஒருவனுக்கு இடர் உண்டாகுவதை பார்க்கிலும் அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல் கட்டப்பட்டு அவன் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவது அவனுக்கு நலமாயிருக்கும். சிறியவரில் ஒருவனுக்கு இப்போ சின்ன பிள்ளை கூட நம்ம சபைக்கு வந்தால் இந்த பிள்ளைகள் தேவன் அனுப்புகிறார். அவர்களுக்கு இடர் உண்டாகாமல் இருக்கணும். அவளுக்கு இடர் உண்டாகாமல் இருக்கணும். அவன் கழுத்தில் எந்த கட்டி இந்த சிறியவர்களுக்கு ஒருவன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவன் இந்த சிறுவரில் ஒருவனுக்கு இடர் உண்டாக்குவதை பார்க்கிலும் அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல் கட்டப்பட்டு அவன் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவது அவனுக்கு நலமாயிருக்கும். உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரம் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அதற்கு கர்த்தர், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடை பிடுங்கொண்டு கடலிலே அடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்த்து வயலிலிருந்து வரும்போது எஜமான் அவனை நோக்கி, நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்வானோ? நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அரை கட்டி கொண்டு நான் போஜனம் பண்ணும் அளவும் எனக்கு ஊழியம் செய், அதன் பின்பு நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்லவான் அல்லவா? தான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்வதற்காக அவனுக்கு உபசாரம் செய்வானே? அப்படி செய்ய மாட்டானே. அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு, நாங்கள் அப்பிரோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். நல்ல நாம் எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை அப்போ முதல்ல சொல்கிறாரு. அப்பா, இடல் வராமல் போகாது. இடல் வராமல் போவது கூடாது, முடியாத காரியம். இடல் வரதான் செய்யும். ஆனாலும் கர்த்தர் ஸ்தோத்திரம், அவைகள் எவன் மூலமாக எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அப்போ நமக்கு எச்சரிக்கை இருக்கணும்டா, நான் மற்றவர்களுக்கு இடரெல்லாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. என்ன செய்யக்கூடாது? நான் மற்றவர்களுக்கு என்ன வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? நான் உங்கள் ஊழியக்காரமா? என்ன செய்யக்கூடாது? நம்ம இடரெல்லாம் இருக்கக்கூடாது எந்த விதத்துலையும். கர்த்தர் சொல்கிறோம். அதுதான் வேதனை விட்டுருக்கு. அவளுடைய வஸ்திரம் மெல்லியதாக இருந்தது. எப்படி இருந்தது? மனவாட்டி அழிந்தது வஸ்திரம் எப்படி இருந்தது? மெல்லியதாக இருந்தது. அவன் மெல்லிய வஸ்திரம் என்னது? உடலுக்கு என்ன செய்யாது? இடல் உண்டாக்காது. கொஞ்சம் முரட்டு வஸ்திரம் கொடுத்து நீங்கள் பாருங்கள், அது எங்களுக்கு என்ன செய்யும்? நமக்கு கொஞ்சம் இடலாக இருக்கும். மற்றவங்க இடலாக இருப்பாங்க. மெல்லிய வஸ்திரம் நான் என்னது கேட்டால் நம்ம உடம்போட ஒட்டியிருக்கோம், இடல் உண்டாக்காது. அவள் அணிந்த இந்த வஸ்திரம் வெண்மையாக இருந்தது, மெல்லிதாக இருந்தது சொல்லுது. அப்போ அந்த இடரல் அந்த நம்மளுடைய வஸ்திரமே பார்த்திங்கன்னா நமக்கு இடலாக இருக்குது. பார்த்தீங்களா? கொஞ்சம் ஒரு முரட்டு வஸ்திரம் கொஞ்சம் 5000 10,000 சாரி கட்டுறோம், அது பாருங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி செய்யும், நம்மளோட ஒத்து போகாது. ஆனால் ஒரு மெல்லிய வஸ்திரம் அப்படி இல்லை, நம்மளோட ஒத்து போகும். அதுதான் சொல்லுவோம். அவள் அது வஸ்திருந்த வஸ்திரம் மெல்லியதாக இருந்தது, வெண்மையாக இருந்தது, மெல்லியதாக இருந்தது. அதுக்கு பிறகு அது மனவாடின வஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே எனக்கு எது இடலாம் இருக்குதோ நல்லா கவனிங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் மற்றவர்களுக்கு எந்த விதத்துலையும் விடலாக இருக்கிறேன்னா, இந்த பேச்சு, இந்த நடை, இந்த உடை எல்லாம் கவனி. என்னது? நடை, இந்த உடை, இந்த பேச்சு, இதில் எந்த விதத்துலையாவது நான் மற்றவர்களிடம் இருக்கணும். பேச்சு மற்றவர்களிடம் இருக்கக்கூடாது. இந்த உடை கூட மற்றவர்களிடம் இருக்கக்கூடாது. என்னுடைய நடை கூட பாரு, நடந்து போகிறத பாரு அப்படிம்பாங்க. ஏற்றிங்களா? பெருமையாக நடந்து சொல்லுவாங்க.
கர்த்தர் சொல்கிறார். அப்போ நமக்கு நாமே இடர் உண்டாக்காமல் இருக்கும் முதலாவது. நாம் ஒருத்தருக்கு இடர் உண்டாக்கக்கூடாது. அதான் இடர் வருவது அவசியம். அது எவனால் வருவதோ அவனுக்கு ஐயோ கர்த்தர் சொல்கிறார். அப்போ நான் பார்த்துருக்கேன் வாழ்க்கையில் எத்தனையோ இந்த கிட்டத்தட்ட 45-46 வருஷம் இடர்கள் வந்ததை பார்த்துருக்கேன். ஆனால் என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் அவங்க எல்லோரும் இடறி தான் போனாங்க. யார் நமக்கு இடர் உண்டாக்குறாள் அப்படி நடக்கக்கூடாது, நம்ம அப்படி செய்யக்கூடாது, நீங்கள் அப்படி ஜெபிக்காதீங்க. நமக்கு இடர் உண்டாக்குறவர்கள் நான் பார்த்துருக்கேன், எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன் வாழ்க்கையில். இப்போ இங்கே தான் வந்து ஒரே சபையில் இருக்கோம். எங்களையெல்லாம் 6 மாதம் 1 வருஷம் 2 மாதத்துக்கு மாறி மாறி அனுப்புவாங்க. அப்போ போகும்போது சபையில் பார்த்துருக்கோம், விசுவாசிகளை பார்க்கணும், வித்தியாசமான விசுவாசிகளை பார்த்துருக்கோம். அப்போ இடர் ரொம்ப வருவது அவசியம். பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு இடர் வரும்பா, ஆனால் அது யார் மூலமாக வருதோ அவனுக்கு கையில் அவன் பாருங்கள். அப்போ இதிலிருந்து என்னத்தை நமக்கு சொல்கிறாங்கட்டா, நீ யாருக்கும் இடர்லாம் இடாதே, உன் பேச்சு என்ன செய்யக்கூடாது. அதானே போன வாரம் பேசினார். போன வாரம் அந்த ஊழியக்கார் பாருங்கள், நீங்கள் உடனே மறந்துடுங்க. அதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. போன வாரம் என்ன கடுமையாக என்ன சொன்னார், யாரையும் குற்றம் சாட்டாத, ஊழியக்காரங்களும் பேசாத, யாரை குற்றம் சாட்டாத, குறை சொல்லாது சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? போட்டு பாருங்கள், உங்களுடைய யூடியூப்பில் போட்டிங்க தான் நம்பி திரும்ப போய் வீட்டில் போய் கேளுங்க. சொன்னாரா இல்லையா? திரும்ப தான் செய்யணும். இப்போ கொஞ்சம் முன்ன கூட ஒரு அவங்கள்ட்ட பேசினேன். அவன் பெரிய பெருமைக்காரி. நான் இப்போ யார்ட்டையும் சொல்ல போகிறேன், சொல்கிறேன். அவன் பெரிய பெருமைக்காரி, பெரிய இதாக. அப்போ உனக்கு தான் அது பெருமை இருக்குது. இப்போ ஒரு ஆள் பெருமையாக போனால் நீ ரொம்ப தாழ்மையோடு தானே போயிட்டு வாமா, ஏமா அப்படி போகிற, நம்ம எல்லாம் ஒரே கூட அப்படி பேசலாமே, ஏன் பேச மாட்டேங்கிற? ஒரு ஆள் பெருமையாக போகுது, அப்பா போகுது, அப்போ உடனே போய் கூப்பிட்டு கை பிடிச்சி கூப்பிட்டீங்க வாமா, இல்லை நம்மளாம் ஒரே குடும்பம் தானே இருக்கோம், ஏமா போகிற அப்படி கூப்பிட்டு பேசலாம் இல்லையா? அப்போ உனக்கு தாழ்மை இருக்குது. நீங்கள் அப்போ போயிட்டு அப்போ சொல்லிட்டு மற்றவங்களை பார்த்து பெரிய பெருமைக்காரி போயிட்டு உடனே கூப்பிடு, தாழ்மையோட என்ன செய்ய கூப்பிட்டு. நானும் காலையில் எல்லாத்தையும் திட்டம் தான் செய்கிறேன். வந்தோன்னே அம்மா ஐயா அப்படின்னு பேசி கொஞ்சம் அப்படிலாம் கடை விட்டு, காலை ஒரு பொண்ணு வந்துச்சு, தலை உள்ளுக்கு நரைச்சிருக்கு, மேலே கருப்பாக இருக்குது. என்ன பண்ணுங்க, சின்ன பொண்ணு கல்யாணம் முடியல, ஏம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு பேசி. ஏம்மா டை அடித்தாங்க கேட்டேன். இல்லைம்மா இல்லை பாஸ்டர் கொஞ்சம் ஐயோ பரவாயில்லம்மா விசாரிக்கணும் நம்ம அப்படி. அப்பா போனால் நீ கூப்பிட்டு பேசுங்க. இப்போ நானே தான் இருக்கேன், நானே பெருமையாக போடுறேன். என்ன பாஸ்டர் இப்போ இப்படி போகிறீங்க, நாங்களும் உங்கள் பிள்ளைகள் தானே, நீ ஏன் அப்படி பேசணும். அதான் விடக்கூடாது, ஒருத்தரையும் விடக்கூடாது. அப்போ எழுந்து தெரியுது பேசுகிற ஒன்று விட தான் பெருமை இருக்குது. நம்ம தாழ்ந்துப்போம். ஏன் நீ தாழ்ந்து போன என்ன அவ்வளோ பெரிய ஆளா? நம்ம அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, இடர்கள் வருவது அவசியம். ஆனால் யார் மூலமாக வருதோ அவனுக்கு ஐயோ பெரிய காலம். ஐயோன்னு சொன்ன என்ன தெரியுமா, நரகம். அப்போ நம்முடைய நடையில் இடர் வரக்கூடாது, உடையில் வரக்கூடாது, வார்த்தையில் வரக்கூடாது, செய்கையில் வரக்கூடாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படி ஒருத்தர் செஞ்சால் உடனே நம்ம தாழ்மையில் நீங்கள் தான் ரொம்ப தாழ்ந்த ஒரு ஆட்சி, உங்களுக்கு எல்லா தாழ்மையும் எல்லா தேசந்த சும்மா இருக்குது. அப்போ நீங்கள் கூப்பிட்டு பேசலாமே, வாங்கம்மா ஏமா அப்படி போகிறீங்க, ஏன் இப்படி தாழ்ந்து போகிறீங்க, அந்த பெருமையாக போகிறீங்க, மேலே ஒன்றா இருக்கும் நம்மளாம் ஒரே கொடுங்க. அதுதான் அதான் இப்படி செய்யணும். தயவுசெய்து கேளுங்க. ஏன்னா போன வாரம் அவளை அந்த கொடுக்கணும்னு கொடுத்தாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. போன வாரம் பிரசங்கம் என்ன செஞ்சு எனக்கு பாதிக்கணும். ஒரு செய்தி உங்களை பாதிக்கிறேன்னா வேஸ்ட்டு. செய்தி உங்களை பாதிக்கிறேன்னா சும்மா வந்துட்டு உட்காந்து போனீங்கன்னா வேஸ்ட்டு. அது பாதிக்கணும், பாதிப்பு உண்டாக்கணும். அப்போ அதுதான் உண்மை. இந்த செய்தி என்னை ரொம்ப பாதித்தது. அவங்க கேட்பாங்க, செய்தி என்னை பாதித்தது இப்படிலாம் இருக்குதா, தாழ்ந்து போ. சரி, அடுத்து என்ன சொல்கிறேன், அவன் இந்த சிலுவையில் ஒருவனுக்கு இடர் உண்டாக்குகிறதை பார்க்கிலும் அவனுடைய கழுத்தில் எந்திரங்கள் கட்டப்பட்டு அவன் சமுத்திரத்தை தள்ளுண்டு போவது அவனுக்கு. அப்போ சிறியவள் சொன்னா யாரு? பலமுறை சொல்லி கொடுத்துங்க, வாய் தரணும். சாப்பாடு சாப்பிட்டு யாரு? நம்ம சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர் இருந்தாங்க இல்லையா,
இந்த சிறியவர்களுக்குன்னு சொல்கிறாரு. அவங்க சின்ன பிள்ளைகளாக கூட்டிகிட்டு இருந்துச்சு, இயேசுவோடு கூட இருந்தது. ஏன்னுட்டா அவங்க எல்லாத்தையும் விட்டு வந்துட்டாங்க. காலைல படித்த நாடு வீடு இனஞ்சனை யாவும் மறந்துனா இயேசுன்னு சொல்லுவோம். கூடார வாசிகள் லாபம் நமக்கு வந்து வீடு என்று நடந்தும் சொல்லுவோம். அப்போ நமக்கு ஒன்றும் இல்லை. அவங்க எல்லாம் விட்டு வந்துட்டாங்க. பேதர் எல்லாத்தையும் விட்டு வந்தார் இல்லையா? அப்படி எல்லாரும் விட்டு வந்துட்டாங்களே. ஒருத்தன் போய் கேட்குறான், ஆண்டவரே என் தகப்பனை அடக்க மட்டும் வரவான்னு கேட்குறேன். அடக்காரனைக்கு போயிட்டு வரணும் கேட்குறேன். உங்களுக்கு சொன்னால் கோவம் வருது. கல்யாணத்துக்கு போ, சபை முடிஞ்சு போன்னு சொன்னான். அவன் தகப்பனை அடக்கம் பண்ணணும். ஏசுல வந்திருக்கிறான். ஐயா எங்கள் அப்பா அடக்கம் பண்ணி வேணாம், நீ போகாத, மரித்தோர் தங்கள் மருத்துவ அடக்கம் பண்ணணும், நீ ஏன் கூட வான்னு சொல்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நீங்கள் வந்து ஆண்டவர் பிடிச்சி கட்டி போட்டு அடிச்சிருப்பீங்க. நான் என்ன சொல்ல, ஒரு திருமண வீடோ மற்ற வீடு இருந்தால் நீ ஆறாம் முடிஞ்சுட்டு போன்னு சொன்னான். இவங்க என்ன கோவம் வருது பாசம் தெரியுமா? ஏசுனா சொல்கிறாரு, அவன் பாருங்கள் தகப்பன் அடக்கம் மறுத்து போயிருக்கிறாரு. இங்கெல்லாம் கூட நடக்குது, அழுதுகிட்டு இருக்காங்க. ஏசுகிட்ட வந்துட்டான். ஏசு எல்லாரும் கூப்பிட்றாரு. அப்போ எப்போ என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரே நான் போய் என் தகப்பனை முதல்ல அடக்கம் பண்ணிட்டு வர்றேன் அப்படி சொன்ன. ஆண்டு சொல்கிற இல்லை நீ போகணும். மரித்தோர் தங்கள் மருத்துவோட அவங்களாம் செத்து போயிருக்காங்கப்பா அந்த ஆட்கள், நீ ஏன் கூட வா கற்று சொல். அந்த நேரம் நீங்கள் இல்லை, நீங்கள் இருந்தால் ஏசனார் வழி பண்ணியிருப்பீங்க. எப்படி ஆண்டு சொல்லணும்? தகப்பே இருந்து போயிட்டாங்க. அவன் சொல்கிறான், என் தகப்பன இருந்து போயிட்டா அந்த தகப்பன் நடக்கணுன்றது முடியாதுங்கிறார் ஆண்டு. நீ ஏன் கூட வான்னு சொல்கிறார். அவன் முடிஞ்சு போச்சப்பா, இது கொண்டு நீ ஒன்று பள்ளத்தை கொண்டு போயிடாது. ஆகவே அவன் இந்த சிறியல் ஒருவருக்கு, அப்போ சிறியவன் சொல்கிறது யாருன்னு கேட்டால் தம்மோடு கூட இருந்தவர்கள், எல்லாவற்றையும் விட்டு வந்தவர்கள், இயேசுவோடு கூட இருக்கிறவர்கள். அதே போல் நம்ம எல்லாரும் இல்லையா சொல்லுங்க. அப்போ நம்ம என்ன பெரிய கோடீஸ்வரரா? இல்லை, நம்ம எல்லாரும் சிறியவர்கள். இந்த சிறியவர்கள் ஒருவருக்கு ஒரு நிழல் உண்டாக்கினால் கத்து சொல் பார்க்கலும் அவனுடைய கழுத்தில் எந்திரங்களை கட்டப்பட்டு அவன் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போனால் அவனுக்கு. அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால், நம்முடைய விசுவாசிகள் ஒருவரும் நம்முடைய பிள்ளைகள் ஒருவரும் நமக்காக என் நிமித்தம் இடத்தில் அடையக்கூடாது. காலையில் ரொம்ப பேர் இடத்தில் அடைஞ்சிருப்பேன் நினைக்கிறேன். அடைஞ்சவங்க எத்தனை பேர் கைத்துக்கு அடைய சொல்லி பார்ப்போம். காலையில் யாருக்கு ஒன்று அடிக்குது? பேசுமா? இடர்கள் வருது. எவ்வளோ பெரிய பாருங்க. இப்போ நாம் இதெல்லாம் சர்வசாதாரணமாக விட்டுட்டு கடந்து போயிடுறோம். சர்வசாதாரணமாக விட்டு போயிடுறோம். ஒரு முறை சபைக்கு ஒரு நல்ல குடும்பம் வந்துருந்தாங்க. இந்த பிள்ளைகள் போயிட்டு ரோட்டில் நடந்து போகும்போது இப்படி ஏதோ காலை பட்டுச்சு, என்னை உதச்சிட்டான்னு சொல்லி ஒரே பெரிய சண்டை வந்து பிரச்சனை வந்து இங்கே ரோட்டில் சபை விட்டு வெளியே போகணும். எனக்கு கால் அவங்க வந்துட்டாங்க. அந்த மற்ற குடும்பம் அவங்க இல்லை, என்னை மிதிச்சிட்டாங்க, உதச்சிட்டாங்க. ஐயோ என்னெல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சாலும் நான் இங்கே தான் இருக்கேன், உங்களோட தான் இருக்கேன். அல்லேலூயா. என்னென்ன பேசுகிறீங்க? நான் உங்களோட தானே இருக்கிறேன். ஏதாவது நான் சொல்லி கோச்சிட்டு போகிறேன். என்னென்ன குறை பேசுகிறீங்க? நான் உங்களோட தான் இருப்பேன். அல்லேலூயா. நீங்கள் என்ன செஞ்சாலும் இப்போ என்ன ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நீங்கள் எப்படி சொல்லுவீங்களா? சொல்லலாமா? ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்த வசனம் போவோம். உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாய். அதான் சொல்றேன். நீ கூப்பிட்டீங்க வாமா, என்ன ரெண்டு பேச மாட்டேங்கிற, ஏன் எப்படி செய்ய மாட்டேங்கிற? கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாய். கூட்டணும். இல்லை அப்புறம் அப்பா போயிடுவாங்க. என்ன செய்வாங்க? இல்லைக்கா கோச்சிக்காதக்கா அப்படின்னு தானே சொல்லுவாங்க. இல்லைம்மா கோச்சிக்காதம்மான்னு தான் சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லி மனஸ்தாபப்பட்டால் என்ன செய்ய அவனுக்கு? ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? ஆண்டு ஏசுனா சொன்ன ஏமா செய்ய மாட்டேங்கிறீங்க? இந்த ஜோசப் கூட தான் 2 வாரம் சரியாக பேசல ஓடிட்டார். காலையில் கூப்பிட்டு என்ன சொன்னேன், ஏப்பா வாப்பா தம்பி என்ன அப்படி பண்ணி பிடிச்சி தலையில் ஆட்டி ஒரு வழி பண்ணுறேன். என்ன ஜோசப் கூப்பிட்டா பேச மாட்டேங்கிற, போட வீட்டுக்கு வா பேச சொன்னேன்னு இல்லையா? அவர் 7 ஆண்டு முடிச்சிட்டு போனாரா? ஏன் செய்ய அது எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் என்ன பைபிள் வச்சுருக்கீங்க எனக்கு ஒன்றும் புரியல. உங்கள் பைபிள் வேறு மாதிரி இருக்குது இல்லை. நல்லா கவனி. உங்களை குறித்து எச்சரிக்கையாருங்கள். உன் சவன் உனக்கு ஒரு மாதிரி உனக்கு தான் பேசிட்டா, உனக்கு ஒரு மாதிரி இருக்காது, குற்றம் செய்தா அவனை கடிந்து கொள். யார் அவன்? யார்? உன் சகோதரன் அல்லவா? யார் அவன்? உன் சகோதரன் அல்லவா? அப்போ கூப்பிடு, கடிந்து கொள், பேசு. அப்போ இப்போ பெருமை யாருக்கு தெரியுதா? நான் பேச மாட்டேன். அப்போ இரண்டுக்கு யாருக்கு தெரியுதா? நான் பேச மாட்டேன். அவர் தான் வந்து என்கிட்ட பேசணும். அப்போ யார்கிட்ட பெருமை இருக்குது?
வேதம் சொல்லுது, அந்த வசனத்தை திரும்ப வாசிமா, மைக்கில் வாசிமா. அவன் இந்த சிறுவரில் ஒருவனுக்கு இடர் உண்டாக்குவதை உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அப்ப இந்த வசனத்தை பைபிள் எடுத்துருமா? நம்ம உங்களுக்கு எனக்கு தான் எழுதப்பட்டிருக்குது. ஒரு ஆள் நமக்கு விரோதமாக போறாரு, நம்மளை மதிக்கல அப்படின்னு சொன்னா கூப்பிடு. ஆமா, என்ன நீ இப்போ என்ன நினச்சிக்கிட்டு? நம்ம எல்லாம் ஒன்று தானே, நம்மள ஒரு குடும்பம் தானே. என்ன இப்போ போகிற? கடிந்துக்கொள். இல்லை காய்ச்சி நான் செய்ய மாட்டேன், நான் அப்படின்னா மன்னிச்சுன்னு இதை செய்ய மாட்டாங்க. என்கிட்ட அவங்க பிரியாங்க, நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன், அவங்க தான் என்கிட்ட வரணும். பாருங்கள், பெருமை எங்கே வச்சுக்கிட்டு நாம் என்ன மற்றவங்கள்ட்ட பெருமை இருக்குன்னு சொல்கிறோம். நம்ம பெருமை வச்சுக்கிட்டு கூப்பிடு. ஐயா நான் சொல்ல நம்முடைய ஆண்டவராக இயேசு சொல்கிறார், ஐயா கூப்பிடு, கடிந்துகொள், மனசாப்பட்ட மன்னி. அடுத்த வரும். அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரம் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுவேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். 7 தரம் நான் அன்னைக்கு ஒன்றா பேசினேன், எப்படி அதோட விட்டுட்டேங்கிறீங்க. அன்னைக்கு ஒன்றா சொன்னேன் பாஸ்டர், என் பேச்சை கேட்குற, அதோட நான் விட்டுட்டேன். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? ஒரு நாளைக்கு 7 தரம் வந்து ஒன்று மன்னிப்பு கேட்டாலும் நீ 7 தரம் மன்னிக்கணும்னு சொல்லுது. நம்ம என்ன சொல்கிறோம்? ஒரு 2-3 மாதம் ஒன்று பேசுகிறேன் மாஸ்டர், ரொம்ப ரஃப்பாக என்கிட்ட பேசுனா அதோட விட்டுட்டேன். ஒன்றும் புரியலையே. ஒரு நாளைக்கு எத்தனை தரம் பண்ணிக்கணுமா? ஆண்டுக்கு 7 தரமானு கட்டுனேன். எத்தனை நோட்டு சொல்கிறார்? 7 தரமா 7 70 தரம் பண்ணிக்கணும்னு சொல்கிறார். அதாங்க உண்மை. இப்போ பைபிளில் நீங்கள் எனக்கு என்ன ஒன்று புரியலை, தயவு செய்து வசனத்தை கடந்து போகாதீங்க, அந்த இடத்துல நில்லுங்க, அது உங்களுக்கு நெடுங்க. நீ ஏன் பெருமையாக இருக்கிற? அவங்க பேசினா கூப்பிடுங்க, வாமா நீ வா தம்பி, என்ன நம்மெல்லாம் ஒன்று தானே, நீ ஏன் போகிறேன்னு கேளுங்க. கேட்டு மனசாப்பட்டா மன்னிங்க. ஒரு நாளைக்கு 7 தரம் வந்து கேட்டாலும் சரி மன்னிக்கிறேன், பரவாயில்லவா, நம்ம தானே. அப்படி தான் இருக்கணும். அதான் ஒருமை, அதான் ஒற்றுமை. நீ அவங்களே கூட சொல்லிட்டு உட்காந்துருந்தா அப்போ பெருமை உனக்கு தான் இருக்குது. கருத்து சரி, அடுத்த வந்து. அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். சொல்றாங்க, ஆண்டவரே இப்படி 7 தரம் மன்னிக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு விசுவாசம் இல்லை, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணாண்டு பாருங்க. அவங்களே தாழ்ந்து போகிறாங்க. என்ன சொல்கிறாங்க? அப்போஸ்தலர்களே தாழ்ந்து போகிறாங்க. அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க வேண்டும். இந்த அளவு இந்த ஒரு மனுஷன் வந்து 7 தரம் மன்னிக்கணும்னு சொன்னால் எங்களுக்கு முடியல ஆண்டவரே, எங்களுக்கு அந்த விசுவாசத்தை தாங்க ஆண்டவரே. அவங்களே சொல்கிறாங்க, தாழ்ந்து போகிறாங்க. தாழ்மையிலோருக்கோ தேவன் திருப்பி அளிக்கிறாரே. அழகான உபதேசம். அதற்கு கர்த்தர், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தை மரத்தை நோக்கி நீ வேரோடே பிடுங்குண்டு கடலில் அகப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். பெரிய விசுவாசம் வேணாம், உனக்கு இந்த கடுகளவு விசுவாசம் தான் போதும். என்ன விசுவாசம் தான் போதும்? ஏன் கடுகுன்னு சொல்றாரு? அதுக்கு நிறைய பருப்பா கடுகு சிறிது, அதில் என்ன இருக்காது? சீரகம், இது தனியா பார்த்தீங்களா? தனியா கடுகை விட 10 மடங்கு பெருசாக இருக்கும், ஆனால் அது உள்ள கோட்டை. ஆனால் கடுகு சின்னதாக இருந்தாலும் அது எப்படி இருக்கும்? உறுதியாக இருக்கும். உறுதியாக இருக்கும். உன் உருவா சின்னதாக இருந்தாலும் உறுதியாக இருந்தாலும் சார் கடுகள் தான். ஆனால் சீரகம் பார்த்தீங்களா, அந்த இது சீரகம்லாம் தனியாக பெருசாக இருக்கும், அது இப்படி புதுசு நசுனா கூட நசுக்கிடும். கடுகு அப்படி நசுக்கலுமா? அப்போ அதான் சொல்லுவோம், கடுகளை உனக்கு விசுவாசம். விசுவாசம் இருக்கிற கொஞ்சம் அதெல்லாம் உறுதியாக இருக்கு, வைராக்கியம் மாதிரி. கடுகளை உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் போதும். இன்னும் சொல்லுவாங்க கடுகு காரமாக இருக்குது. சரி, அது உங்கள் விருப்பம். அதற்கு கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தை மரத்தை நோக்கி வேரோடு பிடுங்குண்டு கடலே நடப்படுவா என்று சொன்னால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். வாசிக்காட்டு. உங்களில் ஒருவருடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்த்து வயலிருந்து வரும்போது எஜமான அவனை நோக்கி நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்வானோ? சரி, அப்போ என்ன சொல்றாரு பாருங்க, தொடர்ச்சியாக சொல்லிட்டு வர்றது நமக்கு தான் சொல்றாரு. ஒரு எஜமான் இருக்காரு, நீங்கள் ஊழியக்காரன் இருக்கீங்க, நீங்கள் போய் வயலில் போய் வேலை செஞ்சு வர்றீங்க, வந்தோடனே நீ முதல்ல சாப்பிட்டு அப்புறம் எனக்கு சாப்பாடு வைப்பான்னு சொல்லுவானோ? அப்படி சொல்லுவானா?
சொல்ல மாட்டானே. நீ எனக்கு சாப்பாட்டு ஆயத்தம் நீ பண்ணி எனக்கு சாப்பிட ஆயத்தம் பண்ணி அரை கட்டி அரை கட்டி கொண்டு நான் போஜனம் நான் பண்ணும் போஜனம் பண்ணும் எனக்கு ஊழியம் செய். எனக்கு ஊழியம் செய். அதற்கு பின் நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்லுவான். அப்புறம் நீ பாருங்க, அவனே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வரான். எஜமா என்ன சொல்லுவாரான், அப்பா நீ போயிட்டு சீக்கிரம் எல்லாம் ரெடி ஆகிட்டு வந்து சாப்பாடு கொடுத்துரு, அப்புறம் நீ போய் சாப்பிடு, அப்படிதானே சொல்லுவான். தான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபசாரம் செய்வானோ? அப்படி இந்த வேலைக்காரன் வந்து எல்லாம் அவனுக்கு சாப்பாடுலாம் போட்டு பண்ணப்படப்பா ரொம்ப நன்றி பண்ண சொல்லுவானா? அப்படி செய்ய மாட்டானே. செய்ய மாட்டானே. அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். நீங்க மட்டும் என்ன பிரதி பண்ண எதிர்பார்க்கறது? நான் நல்லா ஊழி செஞ்சினா இப்ப நான் ஏன் ஊழிக்கு வரல தெரியுமா? பாஸ்டர் நல்லாவே சொல்லலையா? என்ன சொல்லல? அப்படியே தன்மை தங்கமே நல்லா ஒழிஞ்சிருமா அப்படி சொல்லல. அப்பிரயோஜனம் என்ன செஞ்சேன், நான் தகுதி இல்லைன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? நான் ஒழித்துக்கு அதை செய்தேன். அவன் எல்லாம் எஜமானுக்கு போய் எல்லாம் செஞ்சுட்டு வந்து அப்புறம் சொல்ல, நான் எனக்கு என் கடமையை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு தான் சொல்கிறேன் ஒழிய என்னை எஜமான் கூப்பிட்டு வாழ்க்கலையே. அப்போ நம்ம பாருங்கள், பிரதிபலன் இது ஊழியம் சொன்னேன்னு கேட்டால் பிரதிபலனை எதிர்பார்ப்பான் செய்வது. என்னது பிரதிபலனை? நாளைக்கு சபைக்கு வந்தால் நடக்கணும், நாளைக்கு வந்தால் நடக்கணும், ஒரு அற்பம் நடக்கணும், 21 நாள் போகிறேன், 31 நாள் போகிறேன். நீங்கள் போனீங்க இல்லையா? 21 நாள் ஜெபம், 31 நாள் ஜெபம், அமாவாசை ஜெபத்துக்கெல்லாம் போனீங்க இல்லையா? அங்கங்கே போய் உட்காந்தீங்க இல்லையா? என்னடா இப்படி அவர் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, இப்படிலாம் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, தயசு நீ போ, அந்த பிசாசை இங்கே கொண்டு வந்துடாரு. எங்கள் சபையில் பிசாசுங்கிறது ஒன்றும் கிடையாது. நமக்கு அதை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். எங்கள் ஆட்கள் நல்லா இருக்காங்க, தெளிவாக இருக்காங்க. நீ போயிட்டு அங்கே உள்ள பிசாசு இங்கே கொண்டு வந்து விட்டுவிட்டு ஐயோ பெரிய பிரச்சனை இருக்கு. எங்கள் சபையில் என்ன இல்லை, நீ போகிறே அப்படியே போய் சேர்ந்துரு, அங்கே உள்ள பிசாசு இங்கே கொண்டு வந்து விட்டுறாரு. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். அதாங்க ஆண்டவர் சொல்கிறாரு, ஒன்றுக்கு நான் பிரயோஜனம் இல்லை, என் கடமையை தான் நான் செஞ்சேன். பாருங்கள் எந்த அளவுக்கு தாழ்மை. இது என்ன சொல்கிறது? தாழ்மையை கொடுத்து சொல்கிறார். நீ எப்படி இருக்கணும்? இந்த அளவுக்கு தாழ்மையாக இருக்கணும். என் கடமையை மாத்திரம் தான் செஞ்சேன். அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். பின்பு ஒரு அடுத்த அது இருக்கிறது. அப்போ இந்த 17ஆம் அதிகாரத்தை இந்த 10 வருஷத்தை நம்ம நிற்போம். ஆகவே இதில் என்னத்தை அதாவது இந்த 10 வசனங்களில் எதை அவர் வலியுறுத்த விரும்புகிறார்? ஆண்டவர் எதை நம்மக்கிட்ட நம்முடைய இதயத்தில் போட விரும்புகிறார்? அப்படியே முக்கியம். நீங்கள் படிக்கும்போது தான் படிக்கணும். எதை அவர் வலியுறுத்துகிறார்? இந்த வசனங்கள் எல்லாரும் பார்க்கும்போது இந்த வசனங்கள்லாம் எடுத்து சாராம்சத்தை பாருங்கள், என்ன வருதுன்னு பாருங்கள். முதல்ல என்ன சொன்னார்? இடர் வரக்கூடாது, இடர் வராமல் பார்த்துக்க. இப்போ இந்த ஊழியக்காரங்க எல்லாம் செஞ்சுட்டு அவனை இடர் அடையலை. எஜமானுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சுட்டான். அவன் போய் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு வந்து டக்குன்னு குளிச்சு துணியெல்லாம் மாட்டிக்கிட்டு போயிட்டு எஜமானுக்கு சாப்பாடு வைக்கிறான். சாப்பாடு வச்சு அவன் இடறி போல, இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு வந்தேனே, நீ கொஞ்ச நேரம் உட்காருன்னு சொல்லலை, நீ சாப்பிடுன்னு சொல்லலை, நானும் அவருக்கு சாப்பாடு போனால் இடரில் அடையலை. நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், என் கடமை தான் செஞ்சேன்னு சொல்கிறான். அல்லேலூயா, என் கடமை தான் அப்படி சொன்னால் அவன் இடரில் அடையில. அங்கே பாருங்கள், முதல் செஞ்சு அதான் சொல்கிறார், இடர் வருவது அவசியம். அவனுக்கு வேறு வேறு வந்திருக்கணும், வருவது அவசியம். ஆனால் எவனால் வருது அவனுக்கு ஐயோ. அப்போ இவன் பாருங்க, இவ்வளோ வேலை செஞ்சுட்டு வர்றான், வயலில் போய் வேலை செஞ்சுட்டு வர்றான். எஜமான் பார்த்து, வாப்பா நீ போய் டக்குன்னு எல்லாம் ரெடியாகும், எனக்கு சாப்பாடு போடு, அப்புறம் நீ சாப்பிட்லாம். அவன் போய் உடனே ரெடியாகி அந்த எஜமானுக்கு சாப்பாடெலாம் போட்டு வந்து சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு கேட்டால், நான் கட்டளையிட்டு யாவையும் அந்த வேலைக்காரன் செய்ததுக்காக அவனுக்கு உபகாரம் செய்வானோ? அப்படி செய்ய மாட்டானே. இப்போ எஜமான் கட்டளையிட்டெல்லாம் செஞ்சவனப்பா ரொம்ப நன்றியப்பா எனக்கு எல்லாம் செஞ்ச நன்றி சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அப்படியே நீங்களும் உங்கள் கட்டளையிட்ட யாவற்றையும் செய்த பின்பு, உங்களுக்கு கட்டளையிட்ட யாவை செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர். எதுக்கு நாங்கள் தகுதியில் அப்பிரயோஜனமான தகுதி இல்லாதவர்கள், செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள். நாங்கள் தகுதி இல்லை இதுக்கு. அல்லேலூயா. அதை விட்டுட்டு பெருமையில் பேசினா எப்படிங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அப்புறம் 2வது சொல்கிறார், இந்த சிறுவர் ஒருவனுக்கு இடல் உண்டாக்குறது பார்க்கிலும் உடைய கழுத்தில் எந்திரங்களை கட்டி சமுத்திரத்தில் போடுவது. அவர் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு கேட்டார். சிறியவன் சொன்னால் நம்மை தான் சொல்கிறார். இயேசுநாதரோடு இருந்த 12 அப்போஸ்தலர்கள். ஏனென்றால் அவருக்கு வீடு நாடு இனங்கன்னு ஒன்றும் கிடையாது. எல்லாத்தையும் விட்டு வந்துட்டாங்க. பரதேசியாக போகிறாங்க. நாடு கிடையாது, வீடு கிடையாது, சுற்றி திரிகிறாங்க. அப்போ சொல்கிறாரு, இந்த சிறியவர்களுக்கு ஒருத்தர் இடல் உண்டாக்கிறாங்க. என்னுடைய வாழ்க்கை நான் அனுபவித்தேன். எனக்கு இடல் உண்டாக்குன்னு அவ்வளோ பேரும் ஐயோ வரக்கூடாது ஆண்டவரே. உடனே அவங்களுக்கு இடல் வரும். ஆண்டவர் அனுமதிக்கிறார், உணர்த்துறார். எத்தனை பேர் பார்க்குறது? கொஞ்ச நாளில் பார்த்தா அவங்க டபக்குன்னு எனக்கு இப்படியெல்லாம் நடக்குது, ஏன் நடக்குதுன்னு தெரியல. தெரியும், நீ கொஞ்சம் யோசிச்சு ஊழியக்காரனுக்கு ஏதாவது செஞ்சியா, ஊழியக்காரனை பேசுனியா, கொஞ்சம் யோசி. என்ன நடக்குது? திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. ஆகும். என்னது ஆகும்? ஏன் ஆகும்னு சொன்னால், ஊழியக்காரன் உங்களுக்காண்டி ஜெபிக்கிறவர்கள் என்ன செய்கிறாங்க? உங்களுக்காண்டி, உங்களோட ஆத்மாவுக்காண்டி உத்தரவாதம் பண்ணுது. நீ அதுக்கே வேணா வச்சா? ஆனால் நேற்று கூட சொன்னேன், நான் எல்லாருக்கும் வீடு வேணும்னு சமைக்கிறேன், என்னையே காலி பண்ண பார்க்குறாங்க வீடு விட்டு. நான் என்ன ஜெபிக்கிறேன்? எல்லாரும் எல்லாம் சொந்த வீட்டில் இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு. வீட்டில் காலி பண்ண அந்த மாதிரி என்ன அவங்களுக்கு. அப்போ இடரில் வரக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ ஊழியக்காரன் சொன்னால் உங்களுக்கான உத்தரவாதம், உங்களோட ஆத்மாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள். இந்த ஆசையை பாருங்கள், ஆசைக்காரங்க அந்த விஷயத்தில் உண்மையாக இருக்காங்க. இந்த ஃபாதர் வந்து கடைசி நேரத்தில் உத்தரிக்க ஜெபம்னு சொல்லுவாங்க, உத்தரிப்பு சொல்லுவாங்க. அவர் வந்து ஆத்மா ஒப்பு கொடுப்பார். கடமை இந்த ஆத்மா ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்பார். அப்போ தான் அந்த ஆத்மா பரலோகத்துக்கு போகும். அவர் வந்து ஜெபித்தா தான் அந்த ஆத்மா பார்க்கணும். எங்கள் அக்கா மகன் சிபிஐயில் வந்தால் ஊழியம் தூத்துக்குடி நாங்கள்லாம் போயிருந்தோம். ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு போயிருந்தோம். போயிருக்கும் 2 நாள் நாங்கள் போய் தங்கியிருந்து எல்லாம் ஜெபிச்சுக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டு 36 நல்ல சபையெல்லாம் கட்டி நல்லா ஊழியம் செஞ்ச ரொம்ப கொடுத்த அக்காடத்துக்கு பொண்ணு. அப்புறம் கடைசி இந்த பாஸ் வந்து அந்த சபை பாஸ் வந்து வெளியில் போயிட்டார். மறுநாள் அவர் வர்றார். அவர் வந்து கையை வச்சு ஜெபிச்சோன்னா உயிர் போயிடுச்சு. காலையில் சொல்ல மலையிலையா அந்த ஊழிக்காரர் வந்து அது வந்து பார்த்து வந்துருப்பாருங்க. அது வரைக்கும் பொறுமையாக இருந்திருக்கார் ஆண்டவர். அது உத்தரவாதம். அப்போ எனக்கு நிறைய உத்தரவாதம் இருக்குது. நான் உங்களுக்கு உத்தரவாதம் பண்ணும் பொழுது, நான் உத்தரவாதியாக இருக்கும் பொழுது உங்களுக்கான ஜெபிக்கணுது. அதான் உங்களை கற்புனா கன்னியாக கிறிஸ்துன்னு ஒரே புரிந்து ஒப்பு கொடுக்க நியமிக்கப்பட்டிருக்கப்படினாலே உங்களுக்கான என்ன செய்கிறேன்? கற்பவேதனைப்படுகிறேன். கிறிஸ்துன்னு ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் நியமிக்கப்பட்டவன். எதுக்கு? உங்களை இயேசுவை ஒப்பு கொடுக்கறதுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ நீங்கள் எப்படி என்னை பற்றி பார்க்கணும், எப்படி நேசிக்கணும், எப்படி எனக்கு பெரிய ஆளா உங்களுக்கு மட்டும் ஒழுங்கா பயமாக இருக்கிறது. நானே உங்களை அப்படி சொல்கிறதில்லை. பார்த்தீங்களா? அப்போ என்ன நடக்கும்? ஆண்டவர் பார்ப்பாருங்க, இப்படியா செய்கிற மோனை பாரு. பார்த்தீங்களா? உடனே ஆண்டவர் செய்வாருங்க. ஏன்னா நம்ம இந்த கண்ணீரை ஆண்டவர் பார்க்குறாரு. கர்த்தர் சொல்கிறோம், நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ நம்ம ஜெபிக்கிறோம். ஒருவரும் கிட்ட போயிடக்கூடாது. அப்போ உங்களுக்கு அந்த எண்ணம் வரணும். நம்ம சபைக்கு வர்ற எல்லாரையும் அரவணைச்சு போங்க, கூப்பிடுங்க, கூப்பிட்டு பேசுங்க. என்ன எங்கே போகிற? என்ன என்கிட்ட பேச மாட்டேங்கிற? நம்ம எல்லாம் ஒன்று, நம்ம குடும்பம். நீங்கள் தான் அதை பாதுகாக்கணும். உன் பிள்ளை வெளியில் ஓடனா நீ கேட்காம ஓடனா நீ கூப்பிட்டு அடிக்க மாட்டேன், திட்ட மாட்டேன், பிள்ளைய பேச மாட்டேன், 2 போட மாட்டேன். அப்போ உன் பிள்ளைகள் தானே எல்லாரும். நீ கூப்பிடு, பேசு. அவள் பெருமையில் போகிறா. உங்களை எப்படி சொல்லுவியா? உன் பையனை எப்படி சொல்லுவியா? அடங்கி வாடா, என்னடா ஓடுற? மௌன கவனமாக இருக்கு, அப்படி தானே சொல்லுவோம். அந்த உரிமையாக இருக்கணும். ஏசுனா தான் இங்கே அருமையான, எனக்கு ரொம்ப தெரியல, நான் படிக்கிற ஒவ்வொன்றும் அருமையாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்க தெரியல. காலை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. காலையில் எனக்கு நீ பார்க்குற பார்வையே தெரியும், ரொம்ப வேதனையோடு போயிருக்கீங்க. உங்களை குறித்து எச்சரிக்கையாருங்கள். அது சொல்கிறார், சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தார். எனவே
அவர் உனக்கு ரொம்ப பேசுகிறார், உனக்கு ரொம்ப பல காரியங்கள் செய்தார், நல்ல வசந்த கவனிங்க, உனக்கு ரொம்ப செய்தார், அவன் வரட்டும் நீ பேசாமல் சொன்னார் ஆண்டவர். சொல்லுமா, பேசாமல் சொன்னாரா? உனக்கு தான் போகிறாங்கன்னு தெரியுது, உனக்கு தான் பேசாமல் தெரியுது, உனக்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லி பேசலாம் விட்டுருவேன். விரோதமாக யாரும் போகிறதில்ல, உன்னை பேசாமல் என்ன செய்யணுமா? என்ன செய்யணுமா? ஆண்டு என்ன சொல்கிறாரு? அவனை கடிந்து கொள், அவன் மனசு சாப்பிட்டாலும் மன்னி, அவன் ஒரு நாளைக்கு 7 தடவை வந்து பண்ணி போயிட்டாலும் மன்னி. அதை செய்யாமல் அவன் பெருமையாக போகிறான், அப்போ அப்படியா நான் பேச மாட்டேன், வைக்க மாட்டேன். அதான் அந்த பிரிவினை உண்டாகும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம. அப்புறம் அப்படி தான் நம்ம எல்லாருமே நம்ம குடும்பத்தில் நம்ம பிள்ளைகள் வந்து தப்பு செய்து தவறு செய்து கீழ்ப்படியாமல் போகுது, ஓடுது, உடனே கூப்பிடணும், அடிக்கிறோம், திட்டுறோம். இது நம்முடைய குடும்பம், மறந்துடாங்க. நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம். இயேசு தான் நமக்கு எல்லாரும் ஆண்டவர், தகப்பன், அவர் தான் கர்த்தர் சொல்கிறோம். நம்ம எல்லாரோட பிள்ளைகள். அப்போ நாம் ஒரு அரவணைத்து போகிறத விட்டுட்டு நம்ம குறை சொல்லிங்கன்னா, போன வாரம் அவங்க அதுதான் சொன்னார் பாஸ்டர், பிள்ளைக்காரன் குறை பேசாதீங்க, விசுவாசம் பேசாதீங்க, அந்த இதை சொன்னார். காலையில் கொஞ்சம் பேச மறந்து விசுவாசத்தை ஆவி கர்த்தர் சொல்கிறோம், என்னென்னமோ சொன்னார். அவர் அருமையாக இருந்துச்சு. அப்புறம் என்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு போனோம், மன்னிப்பையாக. அவன் ஒரு நாள் அப்படி சீசலுக்கு இருக்கிறான், ஐயா மன்னிக்கிற அளவுக்கு எங்களுக்கு அந்தளவு விசுவாசம் இல்லையே. என்னது மன்னிக்கிற அளவுக்கு என்ன இல்லை? எங்களுக்கு விசுவாசம் கொஞ்சம் ஆண்டவரே, எங்களுக்கு விசுவாசம் கொஞ்சம் பெருக பண்ணுங்க ஆண்டவரே. ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் மன்னிக்கக்கூடிய, பாருங்கள் சீசர்களுக்கே மன்னிக்கிற சும்மா வரல. அப்போ ஆண்டு சொல்கிறார், இல்லைப்பா அவனுக்கு பெரிய இதுக்கெல்லாம் இல்லை, ஒரு கடுகளவு சின்ன விசுவாசம் தான் போதும், கடுகளவு. ஆனால் அந்த கடுகளவு இருந்தாலும் எப்படி இருக்கணும்? உறுதியாக இருக்கணும். தனியாக மாதிரி இருந்துடக்கூடாது. லேசாக அமுக்கினா கூட உடஞ்சிடும். இது அப்படி இல்லை, சுற்றியில் தான் அடிக்கணும், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். விசுவாசம் எப்படி இருக்கணும்? சிறிய விசுவாசம் எப்படி இருக்கணும்? உறுதியாக இருக்கணும். அவங்களே சொல்கிறாங்க, எங்களுக்கு அந்தளவுக்கு மன்னிக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு இந்த கிருபை கிடையாதப்பா, நீங்கள் அந்த கிருபை தாங்க, விசுவாசத்தை பெருக பண்ணுங்க. ஆகவே வேறு என்ன சொல்லுது கேட்டால், ரோமர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் ரோமர், வாசிக்கும், முதல்ல வாசிக்கும். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, பாருங்க அந்த வசனத்தை பொருத்தி பாருங்க. நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. மற்றவர்களை குறை சொல்ற நீ தப்பிக்க முடியாது, போக்கு சொல்ல இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவர்கள் எவைகளோ அவர்களை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். எதை பெருமைன்னு சொல்றியோ அந்த பெருமை உனக்கு தான் இருக்குது. பாருங்க எவ்வளவு தெளிவாக அந்த வசனம் சொல்லுது. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியை தீர்க்கிற. பாருங்க இந்த வசனத்தை நீங்கள் ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்கன்னு எனக்கு அதான் கஷ்டமாக இருக்குதுன்னு கேட்டால், உங்கள் கையில் வேதம், நம்ம கையில் ஆண்டு எழுதி கொடுத்துருக்கிறார். இதை ஏன் ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு மனசு வரல? ஏன்னா உங்களை பற்றி வாழ்த்தி பேசுனா அது உடனே ஆஹா ஆண்டு எங்கூட பேச ஆரம்பிங்க. என்ன சொல்லுது? மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாராலும் சரி போக்குதலுக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடினால் மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளி. அப்போ நீ தான் குற்றவாளி. அவங்க பெருமையில் போகிறான்னு சொன்னால் நீ தான் பெருமையில் போகிற. அவங்களுக்கு கோவம் வருதுன்னா உனக்கு தான் கோவம் வருது. அதை நீயே செய்கிறேன்னு சொல்லி ஆண்டு சொல்கிறாரு. இன்னைக்கு வாசனம், இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஐயோ இப்படி செஞ்சால் நியாயத்துக்கு போருமாமே, நமக்கு சத்தியத்தின்படி இருக்கிறது. இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? மற்றவர்களுக்கு பெருமைன்னு சொல்லும் பொழுது அவங்க கோவப்படுறாங்க, அவங்க எழுத்து நீங்கள் சொல்லும் பொழுது நீ அதை செய்கிறபடினாலே நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக்கொள்ளலாம் நினைக்கிறாயோ? நீ தப்பிச்சுக்கலாம் நினைக்கிறாயா? முடியாது. அப்போ என்ன செய்யணும்? நம்ம தான் தாழ்ந்து போகணும். அல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் நம்ம தாழ்ந்து போகணும். நம்ம ஒவ்வொருவரும் தாழ்ந்து போகணும். நம்ம மற்றவர்களை சொல்கிறதல்ல, நான் என்னை தாழ்ந்து போகணும். மற்றவர்கள் அப்படி பெருமை நடந்தால் அவங்களை கூப்பிடணும், பேசுங்க, கூப்பிடுங்க, அன்பாயிருங்க. நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்ம பிள்ளைகள் ஒரு பிள்ளை அப்படி போனால் என்னடா நீ பெருமையாக போகிறேன்னு கண்ணு திறந்து அடிக்க மாட்டோமா? என்ன அப்பா மதிக்க மாட்டேங்கிறேன், அம்மா மதிக்க கேட்க மாட்டோம். கேட்போம் இல்லையா?
அதே போல தான் நம்ம இதெல்லாம் நம்முடைய பிள்ளைகள். அவள் கூப்பிடணும், பேசணும், சண்டை போடணும், அடிய கண்ணது 2 போடுங்க, என்ன நான் யார் தெரியுமா அப்படி கேளுங்க, அதான் உரிமை. நான் பேச மாட்டேன் அவள் பெருமையா, ஏன்னா என்னது நீயே செய்கிற அந்த கூட்டத்தை. என்ன எனக்கு ஆசை, இந்த வசனங்களை படிக்க படிக்க எனக்கு ரொம்ப ஆசை இருக்குங்க. இப்படியெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. கீழே வாசிங்க. அல்லது இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்களை குற்றவாளியும் தீர்க்கும், நீ குற்றவாளி தீர்க்கிறைய அவைகளையே செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாயத்திற்கு தப்பித்துக்கலாம்னு நினைக்கிறாயோ? அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுவதென்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தமும் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? இந்த இடத்த விட்டுருவேன். அசட்டை பண்ணுகிறாயோ பாருங்களா. உன்னை இப்பொழுது என்ன செய்து, அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுது. இப்போ என்ன செய்து, நீ குணப்படு, நீ சரி பண்ண ஏவுது. இதை அசட்டை பண்ணி விட்டுருவோம். நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன், பெருமை பாருங்களேன், நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன். தேவத்தையோ நீ குணப்படும்படி உன்னை ஏவுது. இப்போ என்ன செய்யுது, வேதம் என்ன செய்யுது, நீ குணப்படுமா மகனே, நீ குணப்படு. நீயே மற்றவனை பெருமைன்னு சொல்கிற, அந்த பெருமை உனக்கு கூட தான் இருக்கு, நீயே செய்கிறாத. அப்போ உனக்கு நியாயத்திற்கு உண்டு. அல்லது தேவத்தையோ உன்னை ஏவுது அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சமயங்களை ஐஸ்வர்யத்தை ஐஸ்வர்ய தயவு, பொறுமை, நீடிய சமயங்களை அவசியமாக இருக்கிறார். அவர் என்ன செய்தார், எனக்கு தண்டனை வராதபடி எனக்கு ஏவுறாரு. என்ன சொல்கிறாரு, நீ குணப்படு, நீ குணப்படி ஏவுற. அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்றதே இல்லை. நான் அப்படி செய்ய மாட்டாங்க, அவங்க தான் எனக்கு கீழ்படிச்சு வரணும். என்ன அருமையான வசனம். இதெல்லாம் உட்காந்து நீங்கள் வீட்டில் உட்காந்து படிக்கணும். என்னத்தை படிக்கிறீங்க? தீர்க்க தரிசனம் தான். உங்களுக்கு டிவியை போட்டு அவர் பேசினார், மகளே ஆசீர்வதிக்க, இதே தான் குழப்பம். எங்கே தீர்க்க சொல்கிறாங்க அங்கே ஓடிட வேண்டாம். அதாவது ஊழியக்காரர் சொன்னார், பின்லாண்டு தேடினாங்க உலகம் முழுக்க. அடே தீர்க்க பின்லாடு எங்கே இருக்கான்னு சொல்லுங்கடா. முதலாவது சொல்ல மாட்டோம், ஒருத்தரும் தெரியல. தீர்க்க தரிசி பின்லாடே எங்கே இருக்காருன்னு கேட்டால் தெரியல. அப்போ சொன்னாங்க அவர் ஊழியக்காரர், தீர்க்க தரிசனம் சொல்லு. தேடி ஓடுறது. அவர் தீர்க்க சொல்கிறாரா? இங்கே தான் தீர்க்க எழுதியிருக்கேன். நீ தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவது அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம். நீ பாரு, இப்போ என்ன சரி அசட்டை பண்ணுறது தானே. நான் செய்ய மாட்டேன், இல்லை நான் பேச போகிறேன், நான் கேட்க போகிறேன், இந்த சவனோட பேச போகிறேன், சவனோட பேச போகிறேன். அசட்டை பண்ணுறீங்களே. உனக்கு இது நியாயத்தில் உனக்கு வருமே. அசட்டை பண்ணுகிறாயோ? அடுத்த உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இதயத்திற்கும். ஐயோ, ஈட்டில குத்திரமா இருக்கு எனக்கு. உன் மன கடினம் பாரு, எப்படி கடினம் வச்சுட்டு இருக்க. மன கடினத்திற்கும் குணப்படாத இதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும். கோபாக்கினி நாளிலே உனக்கான கோபாக்கினியை குவித்துக் கொள்கிறாயே. அவ்வளவுதான், ஆண்டு விட்டுட்டாரு. நான் ஒன்றும் செய்ய முடியாது. நீ இப்பொழுது நீ மனக்கடினமா இருந்தனா உனக்காக வேண்டி கோப ஆக்கினியை தண்டனையை நீ குவித்துக் கொள்கிறாய். பார்த்தீங்களா? மனக்கடினப்பட்டால் எனக்கு தண்டனை வருமா? நீ தாழ்ந்து போனால் ஆண்டு கிருபை, அவர் தயவு, நீடிய சாந்தம், பொறுமைகள், ஐஸ்வர்யத்துமா இருக்கிறார், என்னை மன்னிப்பாரா. நீ மனக்கடினப்பட்டால் உனக்காண்டி கோப ஆக்கினை குவித்துக் கொள்கிற. அப்போ தண்டனை வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ நம்ம எவ்வளோ அப்போ இதுக்கு ஒரு ஊழியக்காரர் விரும்புவாரா? நீ தண்டனை அனுபவிக்கிற ஊழியக்காரர் விரும்புவாரா? அப்போ அதான் நான் சொல்கிறேன், உன்னை ஏவுகிறது, நீ மனம் திரும்படி ஏவுகிறது. இது ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னால் என்ன செய்ய முடியும்? இந்த பாருங்க, நம்ம மனம் எவ்வளவு கடினமாக இருக்குது. ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் போய் மன்னிப்பு கேட்குறதா? நான் யார் தெரியுமா? நீ யார்? நான் போய் மன்னிப்பு கேட்குறதா? நான் போய் பேசுகிறதா? அவங்கள வந்து என்ன பேச சொல்லி அவங்க வந்து என்ன பேசணும்? உன் மன கடினத்துக்கும் என்னமா? உன் மன கடினத்திற்கும் குணப்படாத அந்த இருதயம் பாருங்க, இன்னும் குணமாகலை, சரியாகலை. நான் பேச மாட்டேன். இந்த கூட்டம் முடிஞ்சாலும் எல்லார்டையும் பேசணும். உங்கள்கிட்ட யார் பெருமையாக போனாங்களோ, உங்கள்கிட்ட யார் பேசலையோ உங்கள்கிட்ட பேசுவோம். உங்கள்கிட்ட இந்த நாங்கள் பார்த்தீங்களா பேசணும். கூட்டம் முடிஞ்சு என்ன செய், நீ யார்கிட்ட பேச விரும்புகிறேன் சொல்லணும். உங்கள் அக்காவா? அக்காட்ட பேசு. அக்கா நான் கொஞ்ச நாள் வீட்டுக்கு வரல, பேசு. என்னம்மா? அதுதானே நம்ம சபை, நம்ம ஒருத்தரும் தாழ்ந்துபடுற சபை. அப்போ என்ன மன இப்போ பாருங்கள், உன் மனம் எனக்கு நல்லா ஆண்டு உணர்த்துறாரு.
உன் மனம் கடினப்படுது, செய்ய மாட்டேன். அப்போ உனக்கு கோபாக்கினே குறித்து கொள்கிறாய். உனக்கு கோபாக்கினே என்ன செய்கிறாய்? குறித்து. நமக்கு தான் நஷ்டம், நமக்கு தான் பிரச்சனை உண்டாகும், நமக்கு தான் தலைவலி வரும். நீ போய் நீ இதை செய்யலைன்னா இன்னைக்கு நைட்டில் உனக்கு தூக்கம் வராது, போச்சு, அவுட்டு தான், தூங்கவே முடியாது. இந்த வசனத்துக்கு நீ கீழ்ப்படியலைன்னு சொன்னால் நீ போய் தூங்கணும். நைட்லாம் பிரச்சனை தான், உடனடியாக போய். என்ன அருமையான வசனம்! உனக்காண்டி ஆண்டு சொல்றாரு, உனக்காண்டி கோபாக்கினி பொய்த்துக் கொள்கிறாயோ. வாசிங்க அடுத்த வசனம். தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனுக்கு பலனளிப்பார். கர்த்தர் ஸ்தோத்திரம். நீ செய்யலைன்னா அவனுக்கு கிரியைக்கு தக்க பலன் உண்டு, அது தப்பிக்க முடியாது. ஆக சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமை கணத்தை அழியாமை தேடலுக்கோ நித்திய அளிப்பா. சோர்ந்து போகாதீங்க, மகிமை கணத்தையும் தேடுங்க. கர்த்தர். ஆகவே தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதா. அப்போ இந்த வசனத்துக்கு ஏன் நம்ம மனம் அவ்வளோ கடினப்படுத்தி விட்டு கொடுக்க மாட்டேங்குது? அப்போ நான் பிரசங்கத்தை கட்டி என்ன பிரயோசனம்? செய்தியை கட்டி பாருங்கள், நான் பார்க்குறேன் செய்தி கற்றுறாங்க, அப்படியே தான் போகிறாங்க, திரும்ப அடுத்த முறை அப்படியே தான் வர்றாங்க. நின்று அக்கா அண்ணன் தம்பி பேசி ஒரு அன்பாக இருந்து பாருங்க. ஒரு சிலர் போகிறாங்க கடையில் போய் டீலாம் வாங்கி கொடுக்குறது. எனக்கு ஒரு நாள் டீ வாங்கி கொடுக்குறதில்ல, டீலாம் வாங்கி கொடுக்குறாங்க, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இன்னும் 4 பேர் அவங்களோட போங்க. கடை ஐயோ இப்படி குடிப்பாங்க இல்லை, அதை கையில் பையிருக்கு இல்லையா, புளியும், அதை குடி டேஸ்டாக இருக்கும். சரி குடிங்க, அது நமக்கு என்ன, அதை நான் கூப்பிட்டு சொல்லுவாங்க. பிடிங்கிறான், அப்புறம் குடிக்கிறான். நான் கடையில் டீ நான் குடிக்கிறது இல்லைம்மா, கடையில் ஒரு வாரம் குடிச்சிக்கிட்டு தான் இருந்தேன். இப்படி பார்த்து பிடிக்கிறான், புளிகிறான், அவ்வளோதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு தண்ணி சேர்ந்தா நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் டீயில் கொஞ்சம் லைட்டாக உப்பு போடுங்களேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டீலையும் காஃபியில் என்ன செய்யுங்க, ரொம்ப குறைஞ்ச அளவு ஒரு உப்பு போட்டு பாருங்களேன். அதுதான் அந்த டீ டேஸ்ட். அது காரணம் என்ன தெரியுமா? அப்பயும் எனக்கு சிரிப்பு வரல, கோவம் வருது என் மேலே. அந்த தெய்ப்பை எப்படி பண்ணலையா, அந்த உப்பு அதை சேர்ந்துலையா, பயங்கர டேஸ்ட். இதெல்லாம் அனுபவிக்கணுங்க. இன்னைக்கு கடைக்கு இந்த பாசு பாறையின் ஒரு டீ கடைச்சி அதையும் நீ படிப்பிட்டாரு. நான் முன்னே காலை 5 மணிக்கு வரக்குள்ள அங்கே இந்த கடை இருக்குது சிக்னலில். ஏன் அந்த கடை தெரியுமாம்மா? அந்த முனையில் ஒரு கடை இருக்குது. அவசியமேட் பக்கத்தில் டீ கடை இருக்குது. இந்த அரசிமேட் பக்கத்தில் மாதாபேட் பக்கத்தில் நேர்பாக்க அவசியமோடு டீ கடை இருக்கு இல்லையா, அது 5 மணிக்கு குடிச்சிட்டு வருது. அப்புறம் பார்த்தேன், அவனை பார்த்து நடவடிக்கை பார்த்து இப்போ நானே போட்டு வந்தாங்க, நல்லா இருக்கு. சரி, அது வேறு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நீ ஏன் போச்சு, ஏன்னா பிஸ்னஸ் போச்சு. ஏன்னா ரொம்ப சோகமாக இருந்தீங்க, அதனால தான் சொன்னேன். ரொம்ப எல்லோரும் என்ன செய்றீங்க, சோகமாக இருந்தீங்க. சொன்ன பிற்பாடு சிரிக்கிறாங்க பாருங்கள், செய்தியை சொன்னால் சிரிக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ ஏன் நீங்கள் இருக்கு, நான் சொன்ன வசனத்துக்கு நம்மளை அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். அதனால தான் இங்கே 17ஆம் அதிகாரத்தை ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், உங்கள் சோழனுக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனுக்கு கடிந்து கொள், அவன் மனசு சாப்பிட்டா அவங்க மன்னிப்பாயாக கற்றுதான் நம்முடைய வேலை. ஒரு நாளைக்கு 7 தரம் இல்லை, 7 20 தரம் தான் சரி, நீ அவனை மன்னிச்சிரு கற்றுக்கு சொல்கிறோம். அப்போ நாம் ஒற்றுமையாக இருந்தால், அப்புறம் ஒரு கம்பை தனியாக லேசாக உடைக்கலாம், ஆனால் ஒரு 5 கம்பை சேர்ந்து உடைக்க முடியாது. அதே போல் நம்ம ஐக்கியமாக இருந்தால் பிசாசு கிட்ட நெருங்க முடியாது. நீங்கள்லாம் பிசாசு நம்மளை அவன் பிரிக்கிறவன், ஆண்டவர் சேர்க்கிறவர். அல்லேலூயா. யார் பிசாசு என்ன செய்கிறவன்? பிரிக்கணும். ஆண்டவர் என்ன செய்கிறவர்? நம்மை சேர்க்கிறவர். அப்போ இடம் கொடுக்கக்கூடாது. நம்முடைய குடும்பத்தில் யாரையும் பிசாசு வெளியே கொண்டு போகிறதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நம்ம எல்லாம் சேர்க்கணும். நம்முடைய ஆண்டவர் சேர்க்கிறார். பிசாசு அவன் எப்பொழுதுமே பிரிவினையே பேசிக்கிருப்பான். அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க அந்த குறையை பேசிக்கிருப்போம். நம்ம அப்படி இல்லை, இந்த குறைகளை விட்டுட்டு அவங்களுக்கு நன்மையை பேசணும்னா சேரலாம். நம்ம எல்லோரும் ஐக்கியமாக இருக்கணும்னு சொன்னால், ஒன்றாகணும்னு சொன்னால் என்னென்னு கேட்டால், குறைகளை தவிர்த்துட்டு நிறைகளை பேசினா ஐக்கியமாக இருக்கலாம். நல்ல சகோதரி, நல்ல சகோதரன், நல்லா பேசுவாங்க, அன்பாக இருப்பாங்க, அதை பேசணும். இல்லை அவங்க கோபம் வைரக்கம்னா அது அப்படியே போயிடும். அதை விட்டுட்டு அந்த கெட்டதை விட்டுட்டு நல்லதை பேசுங்க, நம்ம எல்லாம் ஐக்கியமாக இருக்கலாம். ஆகை பிரியமானவர்களே, ரொம்ப வசனம் என்னையெல்லாம் ரொம்ப பாதிக்குது. இந்த வசனத்தை கேட்கும்போது ரோமரெலாம் வாசிக்கும் பொழுது இந்த வசனம் சீசர் மாதிரி சொல்கிறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு அந்தளவு விசுவாசம் இல்லை,
ஒரு நாளைக்கு 7 தடவை வந்து மன்னிப்பு கேட்டால் மன்னிக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் என்ன இல்லை, நான் தகுதி இல்லை, எங்கள் விசுவாசத்தை கொஞ்சம் கூட்டுங்க, உதவி செய்யுங்கன்னு சொல்கிறோம். பாருங்கள், அவங்களுக்கு அந்த நிலைமை உண்மைதான். அவங்களுக்கு அந்த நிலைமை, இந்த உங்களுக்கு விசுவாசம் கொஞ்சம் பெருகும், நான் இதை எனக்கு செய்ய முடியலை, எப்படி மன்னிக்கிறதுங்க? அப்போ மன்னிக்க ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் ஆண்டு சொல்ல செய்யுங்க. நீ செய்யலைன்னு சொன்னால் உனக்கு ஆக்கினி திருப்பி கூட்டிக் கொள்கிற, அவனுக்கு கிரியிலுக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிப்பார் ஆண்டவர். அப்போ நான் சொன்னது கேளுங்க, கீழ்ப்படிங்க அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. ஆக பிரியமான கருத்து சொல்கிறோம், நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம், நம்ம ஒற்றுமையாக இருந்தால் பிசாசுமே அசைக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, நம்மளுடைய சபையை அசைக்க முடியாது. அவனை என்ன செய்வான்? பிரிக்க பார்ப்பான், தனித்தனியாக பிரிக்க பார்ப்பான். வர்றீங்களா தனித்தனியாக போங்க, தனித்தனியாக போங்கன்னு பார்ப்பான். ஒற்றுமையாக இருந்துட்டு அவனுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது, பிசாசுக்கு பிடிக்காது, ஒற்றுமையாக இருக்குது. நம்ம பிள்ளைகள் தவறு செஞ்சால் அவனை கூப்பிடுறோம், 2 அடி போடுறோம், இப்படி என்ன போகிறாங்க, அப்பா பேச்சு கேள்வி, அம்மா பேச்சு கேள்வி சொல்கிறோம், கீழ்ப்படி சொல்கிறோம். அதுதான் சபை, அதுதான் குடும்பம், அதுதான் ஒற்றுமை. ஹல்லேலூயா. ஆகவே சீசர்களுக்கு முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆண்டவரே, எங்களுக்கு அந்த விசுவாசத்தை நாங்கள் வர்த்திக்க பண்ணுங்க. எப்படி நாங்கள் மன்னிக்கிறது? 7 தடவை எப்படி மன்னிக்கிறது? நாங்கள் மனுஷன் தானே முடியாது. ஆண்டு சொல்கிற கடுகளவு இருப்பான், இருக்கிற கொஞ்சம் விசுவாசம் போதும், அதில் நீ உறுதியாரு, வைராக்கியமாரு, கற்று சோதரும். இந்த விசுவாசம் உனக்கு தான், நீ எது கேட்டாலும் ஆண்டு தருவார். இந்த காட்டத்து மரத்தை பார்த்து வேரோட பிடிங்கி போய் விடுன்னு சொன்னால் விழும். ஆகவே நீ சோர்ந்து போகாத, உறுதியாருன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? பிள்ளைகள் ஜெபம் பண்ணுமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். எல்லாம் சொல்லுங்கள், சோர்ந்து போகாதீங்க, ஜெபம் பண்ணுங்க, கொஞ்சம் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கப்பா. ஒரு நாளைக்கு 7 தரம் இல்லை, 7 தரம் அல்ல, 70 தரம்னாலும் மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்கணுமையா. ஆண்டவரை, எங்களுக்கு நாங்கள் ஆக்கினை தீர்ப்பு அறிவித்துக் கொள்ளாதபடிக்கு தன்னணிக்கு தப்பித்துக் கொள்ளத்தக்கதாக நாங்கள் ஒருவரை மன்னிக்க இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளத்தக்கதான எங்கள் மனக்கடினங்கள் வரக்கூடாதப்பா. இந்த மனக்கடினத்தை எங்கள் சொல்லுங்கள், மனக்கடினத்தை எங்களை விட்டு எடுத்துப்படுங்க, வாய்த்துன்னு சொல்லுங்கப்பா. இந்த மனக்கடினங்களை எங்களை விட்டு எடுத்துப்படுங்கப்பா. நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் தாழ்ந்து போக கிருபை தாங்க இயேசுவே. மற்றவர்கள் தாழ்ந்து வரவும் நினைக்காதபடி நாங்கள் மற்றவர்களுக்கு தாழ்ந்து போக எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தாழ்மையுள்ளோருக்கோ தேவன் கிருபை அளிக்கிறாரே, பெருமையுள்ளோருக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறாரே அப்பா. எங்களுக்கு இறங்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே, நாங்கள் ஒரே குடும்பமையா, உம்முடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, ஒருவரும் பிரிந்து போகக்கூடாது, ஒருவருக்கு நாங்கள் இடர்லாம் இருக்கக்கூடாது ஆண்டவரே, நாங்கள் இடர்லாம் இருக்கக்கூடாது ஆண்டவரே. அது உனக்கு எங்களுக்கு தானே ஆக்கினை வரவைத்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. அப்படி சம்பாதிக்காத படிக்கு நாங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் உதவியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போக உதவியாக எங்களுக்கு கிருபை தரும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றியோடு கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடினாலே கையில் ஊற்றி சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். நன்றி. இந்த குற்றத்தை செய்கிறபடினால் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளாமல் நினைக்கிறாயோ, தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவர்ந்து அறியாமல் தயவு பொறுமை நீடி சார்ந்தவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்ட பண்ணுகிறாயோ என்று வேதம் சொல்லுகிறப்பா. ஆண்டவர், பொறுமை தயவு நீடி சார்ந்த ஐஸ்வர்யங்களை ஏவுகிறீர், என்னை குணப்படும்படி ஏவுகிறீர் ஆண்டவரே. நாங்கள் குணப்பட கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். மற்றவர்கள் தாழ்ந்து போகிறது அல்ல, நாங்கள் தாழ்ந்து போக கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒருமனப்பட்டால் ஆண்டவர் பிசாசு வெட்கப்பட்டு போயிடுவான் ஆண்டவரே. அதை ஒருமனப்படாதவர் பிசாசு பிரிக்கிற ஆவியை கொண்டாண்டவரே. ஆனால் நீரோ சேர்க்கிறவர், பிசாசு பிரிக்கிறனையா. நம்முடைய அன்புக்கு இணைந்து போக உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இந்த மாலை நீங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்கான சோதரம் இதை கை கொண்டு நடக்கத்தக்கதான கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். கேட்ட வசனம் 100க்கு 100 பலன் கொடுக்கட்டும். உங்கள் நாம் மையப்படுத்தும் ஆண்டவரே. புதங்களை வேதப்படுத்த ஆசிரியங்க, எல்லாரும் பங்கு பெற உதவி செய்யுங்க. வியாழக்கிழமை வீட்டு கொடுத்து ஆசிரியங்க, அந்த வீட்டில் உங்களோட நாம மையப்படும்படியா ஜெபிக்கிறோம். வெள்ளிக்கிழமை காலை மாலை ஜெபத்தை ஆசிரியங்க. விசேஷமாக சனிக்கு நடக்குது இந்த விசேஷ உபவாச ஜெபத்தை ஆசிரியக்கும்படியா ஜெபிக்கிறப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராணி ஆசிரியங்கப்பா. உடைய பிள்ளையோட போக்குவரத்தை கூடுங்க. அவங்களோட கை திச்சரை எல்லாத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. பாத்திரமாக சந்திக்கிறோம். உடைய கிருபையின் கரம் எங்களோடு கூட நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உடைய பார்த்து வைக்கிறோம். நல்ல இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்ம பிதாவாகி தேவனுடைய அன்பும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஐக்கியமும் சகல பரிசுத்தவான்களோடும் நம் அனைவரோடும் என்றென்றைக்கும் சதாகாலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.